வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளான்ஸ் ஃபார் எம்ஐன்னு ஒரு செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்மி ஃபோன் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, லாக் ஸ்க்ரீன்ங்கிற செட்டிங்ஸில் வந்து ஷோ ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்களுடைய லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வால்பேப்பர் செட் பண்ணியிருக்கீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு தடவை லாக் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணும்போது, நியூ வால்பேப்பராக உங்களுக்கு ஷோ ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இன்பில்ட்டாகவே இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே லாக் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த லாக் ஸ்க்ரீன்னு ஷோ ஆகுதுல்ல, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளான்ஸ் ஃபார் எம்ஐன்னு ஒரு செட்டிங்ஸு எல்லாத்துக்கும் ஷோ ஆகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகாது. இப்போ என்னதில் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகலையா, அந்த கிளான்ஸ் ஃபார் எம்ஐங்கிற செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகலைன்னா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஆப்ஸ் வாங்க. இந்த ஆப்ஸை கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னா சர்ச் பாக்ஸில் ஆப்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ஆப்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மேனேஜ் ஆப்ஸ்னு இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மேலே ஃபைண்ட் ஆப்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பாக்ஸில் வால்பேப்பர் கரோசல்னு சர்ச் பண்ணுங்கள். வால்பேப்பர் கரோசல். வால்பேப்பர் கரோசல்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வால்பேப்பர் கரோசல்னு ஒன்று வருது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, இன்ஸ்டால் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சா? இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செட்டிங்ஸ் வாங்க. ஓகே, செட்டிங்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே லாக் ஸ்க்ரீன். ஒரு சில மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆர் லாக் ஸ்க்ரீன், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா கிளான்ஸ் ஃபார் எம்ஐ ஷோ ஆகுதா? ஓகே வைஸ், இப்போ இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா அக்ரி கேட்கும். அக்ரி கொடுத்தீங்கன்னா இது டர்ன் ஆன் ஆயிரும். இப்போ டர்ன் ஆன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் ஒவ்வொரு தடவும் லாக் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது உங்களுக்கு நியூ வால்பேப்பர் வந்து ஷோ ஆகும். இதே இந்த கிளான்ஸ் ஃபார் எம்ஐயை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே ஆப்ஸில் வந்தீங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அன்இன்ஸ்டால்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் கரோசல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா கிளான்ஸ் ஃபார் எம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஏதோ ஒரு வீடியோ சந்திப்போம். பாய் கைஸ்.